வணக்கம். நம்மளுக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒலிம்பிக்ல நிறைய பேர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த தங்கப்பதக்கத்தை இவங்க எல்லாரும் கடிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுக்குறாங்களே, இந்த போஸ் எதற்காக இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தியா பார்க்க போறோம். அந்த காலத்துல தங்கத்தை செஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிச்சு பார்ப்பாங்களாம். அப்படி கடிச்சு பார்க்குற அந்த சமயத்துல அதுல பல் பதியுது அப்படின்னா கண்டிப்பா அது தரமான தங்கமா இருக்கும். தங்கத்தோட பிற உலோகங்கள் சேர்த்து பண்ணாதான் அது புழக்கத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதனால தங்கத்தோட பிற உலோகங்களை சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல சுத்தமான தங்கத்தை வச்சு பண்ணதுனால அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிமை இழந்து காணப்படும். அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, பல்ல கடிச்சு பார்ப்பாங்க. அப்படி கடிச்சு பார்த்து அது பதிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா தங்கமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்ப தங்கத்தை வாங்கினா வாயில கடிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதா அந்த காலத்துல ஒரு வழக்கமா இருந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம ஒலிம்பிக் வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை வாங்கின உடனே தங்க பதக்கத்தை வாங்கின உடனே அதை கடிச்சு பாக்குறாங்க. இப்ப இருக்க தங்கம் முழுக்க முழுக்க தங்கத்தாலானதான் அந்த ஒலிம்பிக்கோட பதக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுல கொஞ்சம் தான் தங்கம் இருக்கும், மிச்சது எல்லாமே பிற உலோகங்களால் தான் செய்யப்பட்டிருக்கும். தங்க பதக்கம் தான் அப்படின்றதுதான் அதுக்கு பேரே தவிர அதுல அதிகமா இருக்கக்கூடியது பிற உலோகங்கள் தான். அப்ப இதை வாங்கின உடனே இவங்க ஏன்டா கடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப ஒரு ஐகானிக் போஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்ப ஒலிம்பிக்ல ஜெயிச்சாலே இந்த மாதிரி பல்லுல கடிச்சு ஒரு போட்டோவை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஐகானிக் ஷாட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இப்ப வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க, பல்லுல கடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்க பதக்கம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது முழுக்க முழுக்க தங்கமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க தங்கம் கிடையாது. அதுல பிற உலோகங்கள் தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் எல்லாமே முழுக்க முழுக்க சொல்லப்படக்கூடிய அதே உலோகத்தால் ஆனது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. பிற உலோகங்கள் கலந்து செய்யறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட உறுதித்தன்மை அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இதுதான் உண்மை. இவங்க ஏன் கடிக்கிறாங்க அப்படின்னா, பழங்காலத்துல இருந்த நடைமுறை வேற, இப்ப இருக்கிறது நடைமுறை வேற. இப்ப புகைப்படத்திற்காக இவங்க பண்றாங்க அப்படிங்கறது ஒரு உண்மை. இந்த காணொலியை பொறுத்தன உங்க கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.